Hi friends, how to cook சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்வீட் பிஸ்கெட் நம்ம கோதுமை மாவு வச்சு செய்ய போறோம். அது எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம ஸ்வீட் பிஸ்கெட் எவ்வளவு அழகா வந்திருக்கு பாருங்க. அந்த பிஸ்கெட்டை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ள போய்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்வீட் பிஸ்கெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கோதுமை மாவு நான் 1 கப் எடுத்துர்க்கேன். 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு நான் 3/4 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். சர்க்கரையை நல்லா மிக்சியில் வச்சு பவுடர் ஃபார்மில் அரைச்சிட்டு சுகர் பவுடரை ஆட் பண்ணிக்கிறேன். நான் இப்போது 3/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சுகர் பவுடரு, நெய், சால்ட்டு, கோதுமை மாவு இது 4த்தையும் நல்லா ஒன்றா ஈக்குவலாக பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சு கிளறி விட்டுடுங்க. பாருங்கள், நல்லா கலந்துட்டேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இந்த பிஸ்கெட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நானும் வீட்டில் செஞ்சேன், ரொம்பவே சூப்பராக வந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும், சீக்கிரமாக நம்ம செஞ்சிடலாம். பாருங்கள், நான் சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சிட்டேன். இப்போ இந்த மாவு காயாமல் இருக்க கொஞ்சமாக நெய் போட்டு மேலெல்லாம் நல்லா தடவி இது தட்டு போட்டு ஒரு 1/4 மணி நேரம் போல் ஊறட்டும். அப்படியே நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நம்ம இன்றைக்கி பிஸ்கெட்டை எண்ணெயில் போட்டு தான் பொரித்து எடுக்க போகிறோம். அதனால் நம்ம இதை தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி தேவையான அளவு பொரித்து எடுக்கிற அளவுக்கு வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க, காயட்டும். பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு. ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சுட்டு நான் மாவை எடுத்து இந்த மாவை 2ஆக பிரிச்சுக்கிறேன். 2ஆக பிரித்து நம்ம சப்பாத்தி திரட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் திக்கான பதத்துக்கு திரட்டிக்கலாம். ரொம்ப மெலிசாக வேண்டாம், கொஞ்சம் கனமான பதத்துக்கு திரட்டிக்கலாம். பாருங்கள், நான் மேலே கொஞ்சம் மாவு போட்டு லைட்டாக மீடியமாக திரட்டிக்கிறேன். ரொம்ப மெலிசுந்தால் நம்மளுக்கு பிஸ்கெட் சரியாக வராது. பாருங்கள், லைட்டாக சும்மா ஜஸ்ட்டு லைட்டாக அப்படி பண்ணுங்க போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும், நம்ம பிஸ்கெட்டை செஞ்சிடலாம். பாருங்கள், நான் இந்த மாதிரி மூடியில் சுற்றி எண்ணெய் தடவிட்டு எடுத்துருக்கேன். இப்போ இந்த மாவு மேலே வச்சு நம்ம அந்த ஷேப்புக்கு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், எவ்வளோ அழகாக குட்டி குட்டியாக நல்லா நம்ம கடையில் விற்கிற பிஸ்கெட் மாதிரியே ஷேப் வந்துடுச்சு. இல்லை உங்களுக்கு பெரிய சைஸ் வேணுமா, எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் பிஸ்கெட்டை ரெடி பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதே மாதிரியே எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்துடுச்சின்ட்டு. இப்போ இது மீதி நடுவில் இருக்க மாவில் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், பிஸ்கெட் ஷேப்பில் எவ்வளோ அழகாக நம்மளுக்கு கிடச்சிச்சின்ட்டு. இது இடையில் இருக்க மாவெல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் நீங்கள் அந்த மாவை ரவுண்டாக பண்ணி மறுபடியும் திரட்டி அதே மாதிரி கிணத்துக்கு பதத்தில் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் நான் இப்போ பிளேட்டில் வச்சுட்டேன். இப்போது எண்ணெய் மீடியமான ஃப்ளேமில் மீடியமான ஹீட்டில் இருக்கட்டும். ஏன்னா ரொம்ப தீ இருந்துச்சுன்னா ரொம்ப தீஞ்ச மாதிரி ஆகிடும், உள்ளெல்லாம் வேகாது. அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க நீங்கள். இப்போ எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஒன்று ஒன்றா போடுறேன். மீடியமாக இருக்குது பாருங்கள் எண்ணெய். இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இது ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக நல்லா சூப்பராக இருக்கும், ஸ்வீட்டாகவும் இருக்கும். நம்ம பிஸ்கெட் போலவே இருக்கும், கடையில் விற்கிற பிஸ்கெட் போலவே. நீங்களும் ஒரு வாட்டி வீட்டில் இந்த ஸ்வீட் பிஸ்கெட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் போட்டு நல்லா திருப்பி விட்டுருங்க. நம்ம திருப்பி விட்டால் தான் ஈவனாக எல்லா சைடும் ஒரே கலராக வரும். அப்படியே விட்டோன்னா கருகின மாதிரி ஆகிடும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். ரொம்ப விட்டால் ரொம்ப கலர் மாறிடும். பாருங்கள், நம்ம பிஸ்கெட்டு எவ்வளோ அழகாக நல்லா ரெடி ஆகிட்டு வந்துடுச்சின்ட்டு. இது ஃபஸ்ட்டு எடுக்கும் போது நல்லா கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். நம்மளுக்கு ஆற தான், சூடு ஆற தான் நம்மளுக்கு கிறிஸ்பினஸ் கிடைக்கும். பாருங்கள், நான் இப்போ ஒரு பிஸ்கெட் எடுத்து காட்டுறேன். எந்த அளவுக்கு உள்ளெல்லாம் நல்லா வெந்து நல்லா கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இது வந்து நம்ம வீட்லேயே நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இனி கடைக்கு போய் நம்ம பிஸ்கெட் வாங்க வேண்டியதில்லை.
நீங்களும் இந்த மாதிரி பிஸ்கெட்டை வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.